Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. அண்ணன் விஜய் அவர்களுடைய முகம் தான் எங்களுடைய பிராண்ட். நீங்க எப்படி உதயசூரியன் பிராண்டு, ரெட்டல பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் களத்தில் மக்களை எதிர்கொள்றீங்களோ, அந்த பிராண்டை அண்ணன் விஜய் என்கின்ற அந்த பிராண்டு மூலமாக நாங்கள் வீழ்த்த போறோம். எப்போ முழு நேர ஒரு அரசியல் களத்தில் நிற்பார் அப்படின்றது அந்த 13ஆம் தேதி தான் அதுக்கான தொடக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எங்கள் தலைவர் 25 ஆண்டுகளுக்கு மேலாக முழு நேர அரசியல்வாதியாகத்தான் இருக்கிறார். 1100 நாட்களுக்கு மேலாக பரந்தூரில் இருக்கின்ற விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறாங்க. கூலி உயர்வுக்காக தன்னுடைய கூலியை நிரந்தரமாக்க வேண்டும் என்று ரிப்பன் பில்டிங்க்கு எதிரில் தூய்மை பணியாளர்கள் 13 நாட்களாக போராடினாங்க. அவர்களை மனிதர்களாக கூட அந்த திமுக அரசாங்கம் மதிக்கலையே, இரவோடு இரவாக கைது செய்தார்களே. எங்க தலைவரும் சரி, எங்க கட்சியை சார்ந்த தோழர்களும் சரி, தூய்மை பணியாளரோடு களத்துல நின்னோம். பரந்தூருக்கு போனீங்க, தூய்மை பணியாளர்களோட நின்னீங்க, கவின் போகலையே. திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், மக்கள் செல்வாக்கு கொண்ட ஒரு தலைவர் வந்து விட்டார் என்று தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் வரவேற்றார்கள். தலைவர்னு எப்படி? ஏன்னா அது வெற்றி பெற்றாதானே. எம்ஜிஆர் அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருந்ததோ அதே போன்றுதான் எங்கள் அண்ணன் விஜயவுடைய அரசியல் பயணம். எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி ஒரு மக்கள் செல்வாக்கும் மக்கள் ஆதரவும் இருந்ததோ அதே போன்ற ஒரு அரசியல் பயணம் தான் அண்ணன் விஜய் அவருடைய அரசியல் பயணம். இல்ல, நீங்க இப்போ ஒப்பீடு அப்படின்றதே எம்ஜிஆர் போலவே விஜய் அவர்கள் செயல்படுவார்னு எம்ஜிஆரோட நேர் நிகரா ஒப்பிட்டுக்கிறீங்களா? காங்கிரஸோட பி டீம் எம்ஜிஆர் அப்படின்னாங்க. இப்போ திமுக யாரோட கூட்டணி வச்சிருக்கு? அப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு நீங்க என்ன விமர்சனத்தை முன்வைத்தீங்களோ அதே விமர்சனத்தை எங்களுக்கு முன்வைக்கிறீங்க. எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதே ஒரு தாக்கத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம். இவங்களுக்கு அப்படின்னு தனியான ஒரு அடையாளம் இல்லாம எங்ககிட்டே எடுத்துட்டு எங்களுக்கு மாற்றுன்னு சொல்றாங்க. ஏங்க, அண்ணாவும் எம்ஜிஆரும் நமக்கான தலைவருங்க. திமுகவுக்கு குத்தகைக்கெல்லாம் கொடுக்கல, எல்லாருக்குமான தலைவர். அந்த அடிப்படையில் நாங்கள் அண்ணாவை கொண்டாடுவோம். அண்ணாவை நாங்கள் கொண்டாடுவோம், தந்தை பெரியார் அவர்களை கொண்டாடுவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கொடுக்கலன்னா அவங்க கிளைம் பண்ணுவாங்கல்ல, அவங்க தான் நிறுவனர்கள். அண்ணா ஆரம்பித்த திமுக அப்படியா இருந்தது? அண்ணா ஆரம்பித்த திமுக என்பது எளிய மக்களுக்கானது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய திமுக பாமர மக்களுக்கு, நசுக்கப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருக்கா, எதிராக இருக்கு? தமிழ்நாட்டுல 2 அணி தான், தாவேக அணி, திமுக அணி. அதிமுக பாஜகவை நீங்க கணக்குல வச்சு, அதிமுக பாஜக கூட்டணி என்பது பாசிச கூட்டணிங்க, தமிழ்நாட்டிற்கு ஆபத்தான ஒரு கூட்டணிங்க. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் என்றால், தமிழக வெற்றி கழகம் தற்கூரி கூட்டம் கிடையாது, பல தலைவர்களுக்கு அரசியல் வகுப்பெடுக்கக்கூடிய ஒரு கூட்டம். இப்போ இந்த சுற்றுப்பயணம் அப்படின்னு நம்ம பேசும்போது 13ஆம் தேதி தொடங்குது அப்படிங்கும்போது தொடர்ச்சியான பயணமா? அதை பத்தி எனக்கு கொஞ்சம் விவரமா. இல்ல, இப்போ 13ஆம் தேதி தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க போறாங்க. அந்த சுற்றுப்பயணம் தொடர்பாக ஒவ்வொரு அறிவிப்புகளையும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. அவர் அறிவித்தாதான் அது சரியாக இருக்கும். மிக விரைவில் அறிவிப்பாங்க. திருச்சி அப்படின்றது அதுக்கான காரணம் உண்டா? ஏங்க, திருச்சி என்பது தமிழ்நாட்டுடைய மைய பகுதிங்க. அப்போ தமிழ்நாட்டுடைய மைய பகுதியிலிருந்து அவர் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறார். 2026 தளபதி சந்திக்கிறாரு. திருச்சியிலிருந்து பல பகுதிகளுக்கு தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க போறாரு, மக்களோடு பேச போறாரு. உண்மையிலே திரும்ப திரும்ப சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கார். எப்படி இப்போ திமுகனா உதயசூரியன் அடையாளம், அண்ணா திமுகனா ரெட்டலை அடையாளம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதே போன்று தமிழக வெற்றி கழகம் என்றால் அண்ணன் விஜய் அவர்கள் அடையாளம், அண்ணன் விஜய் அவர்கள் முகம், அண்ணன் விஜய் அவர்கள் முகவரியாக இருக்கிறார். அப்போ அண்ணன் விஜய் அவர்களுடைய முகம் தான் எங்களுடைய பிராண்டு. நீங்க எப்படி உதயசூரியன் பிராண்டு, ரெட்டல பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் களத்தில் மக்களை எதிர்கொள்றீங்களோ, அந்த பிராண்டை அண்ணன் விஜய் என்கின்ற அந்த பிராண்டு மூலமாக நாங்கள் வீழ்த்த போறோம். அந்த பிராண்டு மிகப்பெரிய ஒரு புரட்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும். இப்போ நிறைய பேர் கேட்டது எப்போ முழு நேர ஒரு அரசியல் களத்துல நிற்பார் அப்படின்றது அந்த 13ஆம் தேதி தான் அதுக்கான தொடக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எங்க தலைவர் 25 ஆண்டுகளுக்கு மேலாக முழு நேர அரசியல்வாதியாகத்தான் இருக்கிறார். அதாவது ஒரு ஆளுங்கட்சியை விமர்சிப்பது, களத்தில் இறங்கி போராடுவது, சிறைக்கு போவது தான் அரசியல்வாதி என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. மக்கள் எங்கெல்லாம் நசுக்கப்படுகிறார்களோ, மக்கள் எங்கெல்லாம் முடக்கப்படுகிறார்களோ, மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த இடத்தில் சென்று மக்களுக்கு உதவி செய்வதும் அரசியல் பணி தான், சமூக பணி தான். அப்போ எங்கள் தலைவர் அவர்கள் ரசிகர் மன்றத்தை உருவாக்கி, அந்த ரசிகர் மன்றத்தை நட்பணி மன்றமாக உருவாக்கி, அந்த நட்பணி மன்றத்தை மக்கள் இயக்கமாக உருவாக்கி, அந்த மக்கள் இயக்கம் தான் இன்று பரிணாமம் அடைந்து தமிழக வெற்றி கழகமாக உருமாறி இருக்கிறது.
அப்போ 25 ஆண்டுகளுக்கு மேலாக தன் பின்னாடி திரண்ட லட்சக்கணக்கான ரசிகர்களை வெறும் ரசிகர்களாக வைத்துக் கொள்ளாமல் எல்லோரையும் தொண்டர்களாக மாற்றி சமூக சேவர்களாக மாற்றி இன்று தலைவர்களாக உருவாக்கியிருக்கிறார். 234 தொகுதிகளிலும் 234 போர்ப்படை தளபதிகளை அண்ணன் விஜய் அவர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. மக்களுக்காக பல நலத்திட்ட உதவிகளை இன்று வரை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். விலையில்லா வீடு கட்டி கொடுக்குற திட்டம் ரசிகர் மன்ற காலத்திலிருந்தே செய்து கொண்டிருக்கின்றோம். இரவு பாடசாலை ரசிகர் மன்ற காலகட்டத்திலிருந்து செய்து கொண்டிருக்கிறோம். முதியோர் உதவித்தொகை திட்டம் ரசிகர் மன்ற காலத்திலிருந்து நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம். ரொட்டிப்பால் திட்டம் ரசிகர் மன்ற காலத்திலிருந்து செய்து கொண்டிருக்கிறோம். நூலகங்கள் ரசிகர் மன்ற காலகட்டத்திலிருந்து செய்து கொண்டிருக்கணும். இல்ல இதெல்லாம் சரிதான். ஆனா நிறைய பேர் வைக்கிற கருத்து என்னன்னா, அவர் நேரடியா களத்துல நின்று அரசியல் செய்யறது. ஏன்னா முன்னாடி எல்லாம் பரந்தூருக்கு போனார்ல, பரந்தூருக்கு போய் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை சந்தித்தார். அது என்ன 1100 நாட்களுக்கு மேலாக பரந்தூரில் இருக்கின்ற விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறாங்க. கூலி படம் பார்ப்பதற்கு ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நேரம் இருக்கு, அந்த பரந்தூர் விவசாயிகளை சந்திப்பதற்கு நேரம் கிடையாதா? கூலி உயர்வுக்காக தன்னுடைய கூலியை நிரந்தரமாக்க வேண்டும் என்று ரிப்பன் பில்டிங்க்கு எதிரில் தூய்மை பணியாளர்கள் 13 நாட்களாக போராடினாங்க. அவர்களை மனிதர்களாக கூட அந்த திமுக அரசாங்கம் மதிக்கலையே, இரவோடு இரவாக கைது செய்தார்களே. எங்க தலைவரும் சரி, எங்க கட்சியை சார்ந்த தோழர்களும் சரி, தூய்மை பணியாளரோடு களத்தில் நின்னோம், அந்த மக்களின் துயரத்தில் நின்னோம். இன்று வரை அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். பரந்தூருக்கு போனீங்க, தூய்மை பணியாளர்களோட நின்னீங்க, காவல் மரணங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்குல்ல, அதை கவின் ஆணவ கொலை தமிழ்நாட்டில் கூடாது, ஆணவ தடுப்பதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று மதுரை மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். எங்க கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கண்டித்து மிகப்பெரிய ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த அறிக்கை யார் வெளியிட்ட அறிக்கை? எங்க தலைவர் சொல்லாம அவரால் அறிக்கை வெளியிட்டு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் நின்னாரு. நீங்க எங்க கட்சியை சார்ந்த மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், எங்க கட்சியினுடைய தோழர்கள் எல்லோரும் கவின் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று பெற்றோரை பார்த்து ஆறுதல் படுத்தி பக்கபலமாக இன்று வரை நின்று கொண்டுதான் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள் கூடாது என்பதில் தமிழக வெற்றி கழகம் முதன்மையாக இருக்கு. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும், சாதி வெறி மனிதனை சாக்கடையாக்கும், மத வெறி மனிதனை கொடிய மிருகமாக்கும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களை கொள்கை தலைவர்களாக நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். அப்ப சாதி ரீதியாக நடக்கக்கூடிய அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், சாதிய ஆணவ தமிழ்நாட்டில் கூடாது, அதை தடுப்பதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பதில் தமிழக வெற்றி கழகம் முதன்மையாக இருக்கு. அதற்காக நாங்கள் குரல் கொடுப்போம், போராடுவோம், சட்ட ரீதியாக செல்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். 13ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய அந்த தொடங்க இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்பயணம் அப்படின்றது தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு செய்யும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பரவலாக எல்லாருமே பேசுறாங்க. அது எந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்குறேன்? 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் விஜய் அவர்கள் உறுதியாக இருப்பார். அந்த அளவுக்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சி எங்கள் தலைவர் அறிவித்த உடனே தமிழ்நாட்டில் ஒரு மாற்று சக்தி வந்துவிட்டார், திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், மக்கள் செல்வாக்கு கொண்ட ஒரு தலைவர் வந்து விட்டார் என்று தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் வரவேற்றார். தலைவர்னு எப்படி? ஏன்னா அது வெற்றி பெற்றாதானே, மக்கள் செல்வாக்கு இருக்கு, அது யாரும் இல்லைன்னு சொல்லிட மாட்டாங்க. தலைவர்ன்ற இடம் ஜெயிச்சாதானே. அதாவது எங்க தலைவர் அவர்கள் ஜெயிச்சதால் தான் அந்த தலைவர் என்கிற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இப்போ 1 கோடி பேரை தாண்டி கட்சியில் எப்படி ஒரு உறுப்பினர் சேர்க்கை நடக்கும்? அதிகாரப்பூர்வமா நான் சொல்றேன், உறுதியா சொல்றேன், போலியாகலாம் நான் சொல்லலை. ஆன்லைன் செயல் மூலமாகத்தான் கட்சியில உறுப்பினராக இணைய முடியும். இன்னைக்கு கவுண்ட் என்ன சார்? 1 கோடியை தாண்டிடுச்சுங்க. 1 கோடியை தாண்டிடுச்சு. அதெல்லாம் முறையாக எங்க பொதுச் செயலாளரும் எங்க தலைவர் தான் அதை வந்து அறிவிப்பாங்க. 1 கோடியை தாண்டி உறுப்பினர் சேர்க்கை எப்படி நடந்தது? எங்க தலைவர் மீது நம்பிக்கை இல்லாம, எங்க தலைவர் வந்து ஒரு மக்கள் தலைவராக இல்லாமல் இருந்தால் மக்கள் வந்து சேர்ந்திருப்பாங்களா? இல்ல, ஒரு அபிமானம் இருக்கும் இல்லையா? இவ்வளவு ஆண்டு காலம் ஒரு சினிமா நட்சத்திரமா இருந்திருக்காரு, உச்சபட்ச நட்சத்திரம், ஒரு ஈர்ப்பு இருக்கும், அந்த ஒரு விதத்துல இருக்கும் இல்லையா? நீங்க அதை நேரடியாவே தலைவர் அப்படின்றதுதான் பொருள்பட எடுத்துக்கிறதா? ஆமாங்க, தலைவர் தாங்க, அதுல என்னங்க தப்பு இருக்கு? எங்க தலைவர் 25 ஆண்டுகளாக உழைச்சிருக்கிறாரு. 2008 ஈழத்தமிழர்களுக்காக போராடிய தலைவர் எங்களுடைய தலைவர். 2011 தமிழ்நாட்டு மீனவருக்காக போராடியவர் எங்க தலைவர். ஜல்லிக்கட்டுக்காக போராடியவர் எங்க தலைவர். நீட் நுழைவுத் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது, நீட் கூடாது என்று இன்று வரை போராடி கொண்டிருப்பவர் எங்களுடைய தலைவர். அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளாமல் யாரை தலைவராக ஏற்றுக்க சொல்றீங்க? அப்பா அவர் மண்ணுக்காக உழைத்தவருங்க. அவர் வந்து சும்மா வந்து சினிமாவில் நம்பர் 1 உச்சபட்சம் நேரடியாக அரசியல் களத்தில் குதிக்கல. அவர் வந்து சுயம்பாக உருவாகி வர்றார். சுயம்பாக உருவாகி வரக்கூடிய தலைவர் தான் எங்களுடைய தலைவர். அவர் மக்கள் தலைவரா என்பதை 2026 தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்த போகுது.
அதற்கான வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு, அதற்கு வியூகங்கள் அமைக்கக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. மக்களை தலைவர் சந்திக்க போறாருல, மக்களை 13ஆம் தேதி பாருங்க அவர் மக்கள் தலைவரா இல்லையா என்று 13ஆம் தேதி உங்களுக்கு தெரிஞ்சிருமே. பார்ப்போம் அந்த பயணம் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உண்டு செய்து, எப்படியான தாக்கத்தை உண்டு செய்து அப்படின்றது இது ஒரு பக்கம். இனி ஒரு பக்கம் நீங்க குறிப்பிட்டது போல அண்ணா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு பேசுற வரிசையிலேயே விஜயகாந்த் அவர்களை நினைவு கூர்ந்து அவர் பேசியிருந்தாரு. எனக்கு எம்ஜிஆரோட பழகறதுக்கான வாய்ப்பு இல்லை, அண்ணன் விஜயகாந்தோட பழகறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னு. விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல், விஜய் அவர்களுடைய அரசியல் அப்படின்னு ஒப்பீடெல்லாம் நடக்குது. அதை எப்படி பொருத்தி பார்க்குறீங்க? இல்ல, மரியாதைக்குரிய ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு மனிதநேய பண்பாளர், உழைப்பால் உயர்ந்த ஒரு மனிதர். உதவி எப்படி செய்யணும் என்பதை ஐயா விஜயகாந்த் அவர்களை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளணும். நாங்கள் அவரை மதிக்கிறோம், போற்றுறோம், அவர் வழியில் பயணிக்க வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மக்களால் நேசிக்கப்பட்ட, மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு தலைவர். அதனால தான் அவர் வந்து எதிர்கட்சி வரிசையில் எதிர்கட்சி தலைவராக அவரால் அமர முடிந்தது. தமிழ்நாட்டு மக்கள் அதற்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. எப்படி அண்ணா அவர்களை பார்க்கிறோமோ, எப்படி எம்ஜிஆர் அவர்களை பார்க்கிறோமோ, அந்த வரிசையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்க்கிறோம். அவர் வழியில் ஏழை மக்களுக்காக, எளிய மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இல்லை, விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்த சமயத்துலேயும் அந்த கூட்டம் நம்ம பார்த்தோம். அது எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தது அப்படின்னு. ஆனா அந்த நினைச்ச இடம் அப்படின்றது முதலமைச்சர் பதவி, அந்த இடத்தை நோக்கி நகர முடியல. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அதே அளவுல தான் நகர முடியல என்பதை விட அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அவர் வந்து உண்மையிலே இந்த மக்களை நேசித்தார், மக்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நேசித்தாங்க. மக்கள் நேசித்ததால் தான் எதிர்கட்சி வரிசையில் அவரால் அமர முடிந்தது, எதிர்கட்சி தலைவராக முடிந்தது. சாதாரணமாகலாம் எதிர்கட்சி தலைவராகலாம் முடியாது. அப்போ மக்கள் வந்து ஐயா விஜயகாந்த் அவர்களை நம்பினார்கள், நம்பியதால் தான் ஓட்டு போட்டார்கள். ஓட்டு போட்டதால் தான் தேமுதிக மாநில கட்சிக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றது. 9% வாக்குகளை பெற்றது என்றால் சும்மாலாம் 9% வாக்குகள் பெற முடியாது. அப்போ மக்கள் வந்து ஐயா விஜயகாந்த் அவர்களை வந்து கொண்டாடினாங்க. அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் கொஞ்சம் தொய்வான ஒரு அரசியல் ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் தான் அவரால் வந்து இல்ல, அதுதான் 9% அப்படிங்கும்போது இப்ப கிட்டத்தட்ட நீங்க சொல்றது மாதிரி அப்படியே பொருத்தி பார்க்கும்போது கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இதே அளவுல வந்து வாக்கு சதவிகிதம் இருக்கலாம், ஆனா அது வெற்றியை நோக்கியதா மாறாது. கிட்டத்தட்ட அதே அரசியல் மாதிரி தான் மாறும். 1977 இருந்த ஐயா எம்ஜிஆர் அவர்களை வந்து எப்படி இருந்தாரோ அந்த காலகட்டத்தோடு எங்களை நீங்க பொருத்தி பாருங்க. எம்ஜிஆர் அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருந்ததோ அதே போன்றுதான் எங்கள் அண்ணன் விஜயவுடைய அரசியல் பயணம். எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி ஒரு மக்கள் செல்வாக்கும் மக்கள் ஆதரவும் இருந்ததோ அதே போன்ற ஒரு அரசியல் பயணம் தான் அண்ணன் விஜய் அவருடைய அரசியல் பயணம். அந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டதோ அதே போன்ற ஒரு புரட்சியை தான் அண்ணன் விஜய் அவர்கள் ஏற்படுத்துவாங்க. அரசியல் களத்தில் எங்களோட ஒப்பீடல் என்பது 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பது தான் சரியாக இருக்கும். இல்ல, நீங்க இப்போ ஒப்பீடு அப்படின்றதே வந்து எம்ஜிஆர் போலவே விஜய் அவர்கள் செயல்படுவார்னு எம்ஜிஆரோட நேர் நிகரா ஒப்பிட்டுக்கிறீங்களா? இல்லை, 1977 எது போன்ற தாக்கத்தை அந்த அரசியல் களம் ஏற்படுத்தியதோ அந்த தாக்கத்தை அண்ணன் விஜய் அவர்கள் ஏற்படுத்துவார். 1977 மக்கள் எந்த மனநிலையில் இருந்தார்களோ, மக்கள் என்ன முடிவை கொடுத்தார்களோ, அது அரசியல் களத்தில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அந்த தாக்கம் 2026 ஏற்படும். இல்ல, அந்த ஒப்பீடு வரும்போதெல்லாம் திரும்ப திரும்ப வைக்கக்கூடிய விமர்சனமே எம்ஜிஆர் நேரடியா வந்து கட்சி ஆரம்பிச்சு பண்ணிடல. நீங்க சொன்ன மாதிரி 25 வருஷமா நாங்க செய்துகிட்டு இருக்கோம்னால அவர் நேரடியாவே அரசியல் களத்துல இருந்து அதன் பிறகு ஒரு கட்சியை தொடங்கி அதன் பிறகு அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவர் வந்து வெற்றி பெற்றார் அப்படின்றது பாக்குறோம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அந்த அளவுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இருக்குங்க. இருக்கிறனால தாங்க எங்க தலைவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு இருக்குங்க. அதாவது நீங்க தமிழ்நாட்டு மக்களை தான் பலவீனப்படுத்துறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த மாற்றத்தை அண்ணன் விஜய் அவர்கள் உருவாக்க போறாங்க. எங்க தலைவருக்கு 25 ஆண்டுகால அனுபவம் இருக்கு. ரசிகர் மன்ற காலகட்டத்திலேயே வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு 120க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை வென்ற தலைவர் தான் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். நீங்கள் கேட்டீங்கல்ல, முகம் மட்டும் அடையாளம்னு சொல்கிறீங்களேன்னு, அந்த முகத்தை வைத்து தான் 120க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வெற்றி பெற்றாங்க. சாதாரணமாக வெற்றி பெற்று விட முடியாது. அப்போ மக்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. மாற்றம் என்பது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சாதாரணமாக உருவாகாது. அந்த மாற்றம் உருவாவதற்கு மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்யணும். அப்போ எல்லோரும் சேர்ந்தால்தான்
மாற்றத்தை இல்ல உருவாக்க நிச்சயம் அதுதான் நம்ம இப்ப பேசின மாதிரி இந்த முன்னாடி இருந்த தலைவர்கள் ஒரு ஒப்பீடு அப்படிங்கும் போது எம்ஜிஆர் அவர்கள பேரறிஞர் அண்ணா அவர்கள எம்ஜிஆர் அவர்களோடு நம்ம ஒப்பிட்டு ஏன் பேசணும் அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து வருகின்ற பொழுது இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள் என்ன விமர்சனத்தை முன்வைத்தாங்கன்னா, காங்கிரஸோட பி டீம் எம்ஜிஆர் அப்படின்னாங்க. இப்ப திமுக யாரோட கூட்டணி வச்சிருக்கு? காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கு. வெக்கமே இல்லாம அவங்க வைத்த விமர்சனத்தை நான் சொல்றேன். அவர் வந்து ஒரு கூத்தாடி, அவர் சினிமாக்காரரு, அவருக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது என்று திமுக பிரச்சாரம் செய்தது. அப்படியே கட் பண்ணிட்டு நீங்க இப்ப வந்தீங்கன்னா, இவங்க வந்து பிஜேபி பி டீமு, இவர் வந்து ஒரு கூத்தாடி, இவர் சினிமாக்காரு, இவர் பின்னாடி இருப்பவர்கள் எல்லாம் விசில் அடிச்சாங்க குஞ்சுகள் என்று திமுக அதே விமர்சனத்தை முன்வைக்குது. அப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு நீங்க என்ன விமர்சனத்தை முன்வைத்தீங்களோ அதே விமர்சனத்தை எங்களுக்கு முன்வைக்கிறீங்க. எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதே ஒரு தாக்கத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம். எம்ஜிஆர் அவர்கள் எப்படி 13 ஆண்டுகள் திமுகவை வீட்டில் உட்கார வைத்தாரோ அதே போன்று மன்னராட்சி அணுகுமுறை கொண்ட மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கின்ற திமுகவை அண்ணன் விஜய் அவர்கள் வீட்டில் உட்கார வைப்பார் என்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். அந்த ஒப்பீடெல்லாம் நீங்க பாருங்க. இல்ல தேமுதிக அவங்க சொல்லும்போது அன்னைக்கு அந்த மாநாடு முடிஞ்சது உடனே விஜயகாந்த் அவர்கள் பத்தி பேசியிருந்ததுல அவர் தம்பின்ற உரிமையில பேசினார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஏத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு ஒரு அரசியலுக்காக விஜயகாந்த் அவர்களுடைய பெயரை பயன்படுத்துறத வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. விஜயகாந்த் அவர்களுடைய பெயரை மதுரை மாநாட்டுல உச்சரிச்சதன் காரணம் ஒரு ஆதாயமா? அவர் அந்த மண்ணை சார்ந்தவருங்க, மண்ணை சார்ந்த ஒரு தலைவர். அதாவது அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் மனிதநேயம் கொண்ட தலைவர்களை ஒரு குறிப்பிட்ட கட்சிக்குள் சுருக்கி பார்ப்பதே தவறுன்னு நான் சொல்றேன். அண்ணா அவர்கள் எல்லோருக்குமான தலைவர், அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டின் தலைவர். ஐயா எம்ஜிஆர் அவர்கள் எல்லோருக்குமான தலைவர், எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் தலைவர். ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எல்லோருக்குமான தலைவர், தமிழ்நாட்டிற்கான தலைவர். ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எல்லோரும் கொண்டாடணும், அவருடைய கொள்கை வழியில் எல்லோரும் பயணிக்கணும், மனிதநேய பண்பில் அவரை போன்று எல்லோரும் பயணிக்கணும். அந்த அடிப்படையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஒரு குறிப்பிட்ட கட்சியோடு சுருக்கி பார்ப்பதே தவறு. அவரை வந்து நம்ம எல்லாரும் கொண்டாட வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை என்றும் கொண்டாடும். ஆனா நீங்க இப்படி எல்லாருக்குமான தலைவர்கள் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்றாங்க, அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எடுத்துக்கூடிய தலைவர்களா எங்க தலைவர்களா இருக்காங்க, அண்ணாவை எடுத்துக்கிறாங்க, எம்ஜிஆர் எடுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு அப்படின்னு தனியான ஒரு அடையாளம் இல்லாம எங்ககிட்டே எடுத்துட்டு எங்களுக்கு மாற்றுன்னு சொல்றாங்க. ஏங்க அண்ணாவும் எம்ஜிஆரும் நமக்கான தலைவருங்க. இப்ப நாளைக்கு நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா அண்ணாவை தவிர்த்து விட்டா கட்சி ஆரம்பிக்க முடியும்? அண்ணா என்பது தமிழ்நாட்டின் அடையாளம், தமிழ்நாட்டின் ஐகான் அண்ணா அவர்கள். அண்ணா அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்யவே முடியாது. இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, மாநில சுயாட்சிக்காக, பெண்ணுரிமைக்காக, சாதி ஒழிப்புக்காக போராடிய தலைவர்கள் அண்ணா அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும். அவர்களை தவிர்த்து விட்டு என்ன அரசியல் பண்ண சொல்றாங்க? நமக்கான அதாவது அண்ணா அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் திமுகவுக்கு வந்து புத்தகைக்கெல்லாம் கொடுக்கல, பத்திரம் போட்டு பதிவு பண்ணிலாம் கொடுக்கல. எல்லாருக்குமான தலைவர். அந்த அடிப்படையில் நாங்கள் அண்ணாவை கொண்டாடுவோம், அண்ணாவை நாங்கள் கொண்டாடுவோம், தந்தை பெரியார் அவர்களை கொண்டாடுவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பத்திரம் போட்டு கொடுக்கலன்னா அவங்க கிளைம் பண்ணுவாங்கல்ல, அவங்க தான் நிறுவனர்கள். அப்புறம் அவங்க கிளைம் அண்ணா அவர்கள் உருவாக்கிய திமுகவா இப்படி இருக்கு? அண்ணா அவர்கள் மன்னராட்சியை விரும்பினாரா? அண்ணா அவர்கள் வாரிசு அரசியலை விரும்பினாரா? நீங்க சொல்லுங்க. அண்ணா அவர்கள் ஊழலை விரும்பினாரா? அண்ணா அவர்கள் வந்து எல்லாம் கொத்தடிமையா இருக்கணும்னு விரும்பினாரா? அண்ணா அவர்கள் வந்து இப்படிதான் தூய்மை பணியாளர்களை வந்து இரவோடு இரவாக அடித்து கைது செய்தாரா? தொழிலாளர்களுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய கட்சி திமுக. அண்ணா ஆரம்பித்த திமுக அப்படியா இருந்தது? அண்ணா ஆரம்பித்த திமுக என்பது எளிய மக்களுக்கானது. அண்ணா அவர்கள் ஆரம்பித்த திமுக என்பது பாமர மக்களுக்கானது, நசுக்கப்பட்ட மக்களுக்கானது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கானது, விளிம்பு நிலை மக்களுக்கானது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய திமுக பாமர மக்களுக்கு, நசுக்கப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருக்கா? எதிராக இருக்கு. வேங்கவயல்ல என்ன நடந்தது? பரந்தூர்ல விவசாயிகள் ஏன் போராடி கொண்டிருக்கிறாங்க? ஏன் வந்து ஆசிரியர்கள் போராடுறாங்க? பகுதி நேர ஆசிரியர்களை நாங்கள் பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று திமுக வாக்குறுதியில் சொன்னதா இல்லையா? வாக்குறுதிகள் சொல்லிவிட்டு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பது மிகப்பெரிய பாசிசம், மிகப்பெரிய சர்வதிகாரம். அதை திமுக செய்து கொண்டிருக்கா இல்லையா? அந்த அடிப்படையில் சொல்றான், அண்ணா அவர்கள் ஆரம்பித்த திமுக என்பது வேறு, இப்ப இருக்கக்கூடிய திமுக என்பது வேறு. இப்ப இருக்கக்கூடிய திமுக என்பது சாதி பிரச்சனையும் மத பிரச்சனையும் உண்டு பண்ணி மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு திமுக. மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு திமுக. வாரிசு அரசியலை செய்து கொண்டிருக்கின்ற திமுக. மன்னராட்சியை செய்து கொண்டிருக்கின்ற திமுக. பண்ணையார்த்தனம் செய்து கொண்டிருக்கின்ற திமுக. அந்த அடிப்படையில் நீங்க அதை பார்க்கணும். ஸோ இப்போ 26 தேர்தலில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 5 கொள்கை தலைவர்களை கொண்டிருக்கீங்க. அது தவிர்த்தும் கூட
அண்ணா, எம்ஜிஆர், அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் இவங்களையெல்லாம் சேர்த்து இவங்களையும் எங்களுடைய முகமா எடுத்துக்கிட்டே தான் நாங்க பயணப்பட போறோம் அப்படின்றது. இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடி உழைத்து தன் உயிரை தியாகம் செய்த எல்லோருமே எங்களுக்கான தலைவர்கள் தான். நாங்கள் வந்து ஒரு உறுதிமொழி ஒன்று வெளியிட்டிருக்கோம். அந்த உறுதிமொழியை நீங்கள் படிக்கின்ற பொழுதே உங்களுக்கு தெரியும். இந்த தமிழ் மண்ணிற்காக, தமிழ் மொழிக்காக, தமிழர்களுடைய வாழ்வியலுக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த போர் வீரர்களை, தியாகிகளை நினைவு கூறுவோம் என்று நம்ம சொல்லியிருக்கோம். அவர்கள் வழியில் பயணிப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த மண்ணுக்காக உழைத்த எல்லோருமே எங்களுக்கான தலைவர்கள் தான். அவர்கள் முன்னெடுத்த பாதையில், அவர்கள் நடந்து சென்ற பாதையில் நாங்கள் பயணித்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் உருவாக்குவோம். அதாவது மாற்றத்தை உருவாக்க வேண்டுமென்றால் சாதாரணமாக முடியாது. அது பெரும் ஒரு புரட்சியால் தான் முடியும். அந்த புரட்சியை தலைவர் அவர்கள் வந்து முன்னெடுப்பாங்க. நமக்கான அரசியலை நாம் பேசவில்லை என்றால் யாரால் வெறுக்கப்படுகிறோமோ அவர்கள் தான் ஆட்சியில் வந்து உட்காருவாங்க. அப்போ வெறுக்கப்படக்கூடிய ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கு. அந்த ஆட்சியை வீழ்த்து விட்டு ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டுமென்றால் மக்கள் புரட்சி 2026 வெடிக்கும். இந்த கூட்டணி கணக்குகள் அப்படின்னு பேசும்போது திமுகவினுடைய கூட்டணி பலம் பொருந்தியதா இருக்கு. அதே போல அதிமுகவும் ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு. இந்த சமயத்துல நிறைய பேர் அதிருப்தியில் இருக்கிறவங்க எல்லாம் விலகி இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு விதமா அவர் முன்னெடுக்கிறாரு. அதே போல பன்னீர்செல்வம் அவர்கள் அங்க பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொன்று அதிமுகவில் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு. அதுலேயும் ஒரு சலசலப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் கன்சாலிடேட் ஆகி டிவிகே பக்கம் வருவாங்க. அப்படி ஒரு கூட்டணி 3வது அணியா இங்க மாறுறதுக்கான சூழல் இருக்கு அப்படின்றாங்க இல்லையா? அது டிவிகே எப்படி பார்க்கு? அதாவது 3வது அணி அப்படின்னு சொல்றதே தவறு. தமிழ்நாட்டில் 2 அணி தான். தாவேக அணி, திமுக அணி. அப்படிதான் அரசியல் களம் சூழல் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கு. அதிமுக பாஜகவை நீங்க கணக்குல வச்சு அதிமுக பாஜக கூட்டணி என்பது பாசிச கூட்டணிங்க. தமிழ்நாட்டிற்கு ஆபத்தான ஒரு கூட்டணிங்க. தமிழ்நாடு மாநிலம் என்பது முற்போக்கான ஒரு மாநிலம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் சகோதரத்துவம் என்கின்ற உணர்வோடு அண்ணன் தம்பிகளாக நம்ம பழகி கொண்டிருக்கிறோம். இப்போ பிஜேபி அதிமுக சுமர்ந்து கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா வட மாநிலங்கள் போன்று தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அடிச்சுக்கிட்டு நீங்க மத ரீதியாக மிகப்பெரிய ஒரு கலவரத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாக பிஜேபி இருக்கு. அப்போ பிஜேபி எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் அதை ஒரு அணியாகவே வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டாம். தமிழ்நாட்டில் 2 அணி தான். தாவேக அணி, திமுக அணி. திமுக கூட்டணி இருக்குல்ல, அந்த கூட்டணி என்பது அப்படியே இருக்கும் என்பது உறுதியாக சொல்ல முடியுமா? இல்ல, தலைவருடைய சுற்றுப்பயணத்துக்கு பிறகு கூட்டணிகள் எல்லாம் மாறப்போகிறது, அணிகள் எல்லாம் மாறப்போகிறது. டிசம்பருக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக கூட்டணிகளை குறித்து எங்கள் தலைவர் அறிவிக்க போறாரு. மிக பிரம்மாண்ட ஒரு கூட்டணியை எங்கள் தலைவர் அவர்கள் உருவாக்க போகிறாங்க. பல கட்சியை சார்ந்த தலைவர்கள் எங்கள் தலைவரோடு பேசி கொண்டிருக்காங்க. எங்கள் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. மிக சிறப்பான ஒரு கூட்டணி, ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கூட்டணியை தலைவர் அவர்கள் உருவாக்க போகிறாங்க. டிசம்பருக்கு பிறகு அந்த கூட்டணிகள்லாம் குறித்து உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தெரியும். ஆனால் மிகப்பெரிய அளவில் கூட்டணி உருவாக்கப்படும். அந்த கூட்டணி என்பது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி. முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். எங்கள் தலைவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் எல்லோரையும் எங்கள் தலைவர் இன்முகத்தோடு அன்புள்ளத்தோடு வருக வருக என்று வரவேற்று கொண்டே இருக்கிறார், வரவேற்பார். பலரும் பேசி கொண்டு தான் இருக்கிறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் இந்த கூட்டணி நாங்கள் வந்து டிசம்பருக்கு பிறகு அறிவிப்போம்னு, ஆனால் நீங்கள் ஆரம்பத்திலேயே வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு சொன்ன பிறகு கூட எந்த சலனமும் இல்லாம தான் இருந்தது. சலனம் இல்லை என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரும் சேரல, யார் சேரலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரும் பேசலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, இப்ப நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கீங்களா டிவிக்கு இவங்க வந்து நாங்க அதிகாரப்பூர்வமாக எங்க தலைவர் டிசம்பருக்கு பிறகு அறிவிக்க போறாரு. அப்ப அது வரைக்கும் சலனம் இல்லைன்னு தானே பொருள். பேசிக்கிட்டு இருக்கோம், பல தலைவர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களே எங்க தலைவரோடு பேசுறாங்களே, பலரும் பேசி கொண்டு தானே இருக்கிறாங்க. இன்னும் வந்து 8 மாசம் இருப்பதனால. இல்ல விசிகாவை சொல்றீங்களா? அதெல்லாம் டிசம்பருக்கு பிறகு எங்க தலைவர் அறிவிப்பார். யாரு பேச போறா, யாரு பேசிட்டு இருக்கா, யாரு பேசுனா, யாரோடு கூட்டணிக்கு வர போறாங்க என்பதெல்லாம் குறித்து எங்க தலைவர் தான் அறிவிப்பாங்க. ஏன்னா செயற்குழுல முழு அதிகாரத்தை தலைவருக்கு தான் கொடுத்துருக்குறோம். தேர்தல் தொடர்பாக, கூட்டணி தொடர்பாக பேசக்கூடிய, அறிவிக்கக்கூடிய அதிகாரம் கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கே கொடுக்கிறோம் என்று செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்போ இந்த தேர்தல் தொடர்பாக கூட்டணிகள் குறித்து எங்க தலைவர் அவர்கள் டிசம்பருக்கு பிறகு அறிவிப்பாரு. பல கட்சிகளோடு பேசி கொண்டுதான் இருக்கிறார். அதுதான் இப்ப நான் அந்த பாசிட்டிவ் நோட் பாக்குறோம். டிடிவி தினகரன் அவர்கள் பேசினது அது ஒரு பாசிட்டிவ் நோட். அது எப்படி பார்க்கணும்னா, ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. மற்ற கட்சியை சார்ந்த தலைவர்களே எங்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கை வச்சிருக்க மாட்டாங்களா? அப்போ இன்னொரு கட்சியினுடைய தலைவரே வந்து வியந்து பார்க்கக்கூடிய வகையில்
தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சி அதீத வளர்ச்சியாக இருக்கு. அப்போ இதை எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நீங்க சமீப மாதங்களாக பார்த்தனா உங்களுக்கு தெரியும், திமுக கூட்டணியில ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் கேட்கிறதா இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் கேட்கிறாங்களா இல்லையா? திமுக கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லோரும் ஆட்சியிலும் பங்கு வேணும், அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு கேட்டாங்க. 2021 தேர்தலில் யாராவது அப்படி கேட்டாங்களா? கேட்கல. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் என்றால் தமிழக வெற்றி கழகம் தற்கூரி கூட்டம் கிடையாது. பல தலைவர்களுக்கு அரசியல் வகுப்பெடுக்கக்கூடிய ஒரு கூட்டம். பல தலைவருக்கு அரசியல் வகுப்பெடுத்திருக்காரு எங்க தலைவர். ஆட்சியிலையும் பங்கு கேளுங்க, அதிகாரத்திலும் ஒரு கணக்கு சொல்றாங்க. அதுக்கு ஒரு கணக்கு என்னன்னா, இப்படி கேட்கறதுனால இன்னும் சீட்டுகளை அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்றதுனால டிமாண்டா வச்சுக்கலாம். யார்கிட்ட சீட்? அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கேட்கறாங்கன்னா அது அவங்களுடைய தக்க வச்சுக்கிறதுக்கும் அவங்களுடைய சீட் அதிகமா சீட்டு கொடுக்குமா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. 6க்கு மேல கொடுப்பாங்களா? 6 சீட்டுக்கு மேல கூட்டணி கட்சிகளுக்கு சீட் அவங்க கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. திமுக என்பது ஒரு சர்வாதிகார கட்சி தான். திமுக எவ்வளவு தரும்? திமுக கொடுக்காது. தமிழக வெற்றி கழகம் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம், சம வாய்ப்பு, சம உரிமை, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எவ்வளவு கவுண்ட் நீங்க அவங்க ஆறுன்ட்டீங்க இல்லையா? அதை எங்க தலைவர் தாங்க அறிவிப்பாங்க. டிசம்பருக்கு பிறகுதான் பெரிய பிரம்மாண்ட கூட்டணி உருவாக போகுது இல்ல, அந்த கூட்டணி தானே ஆட்சியில இருக்க போகுது. அப்ப ஆட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் அதிகாரத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அமைச்சரவையில் யாரெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு உண்மையான சமூக நீதி 2026 உருவாக்கப்பட்டிருக்கு என்று உங்களை போன்ற பத்திரிகையாளர்லாம் மனமுகந்து நீங்க பாராட்ட போறீங்க, வாழ்த்த போறீங்க. ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு என்று தமிழ்நாட்டு அரசியல்ல இதுவரைக்கும் எந்த கட்சியாவது பேசியிருக்கா? நீங்க சொல்லுங்க. மிகப்பெரிய ஒரு மையக்கருவே சமூக நீதி தாங்க தமிழ்நாட்டின் அடையாளமே. அந்த சமூக நீதியினுடைய ஒரு மையக்கருவே சம வாய்ப்பு கொடுப்பதுதான். தலைவர் வெளிப்படையா சொல்றாரு, நான் சமூக நீதிக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறேன், நான் சம வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு பேசியிருக்கிறார்ல. அப்போ இதை பார்த்து பல கட்சி தலைவர்கள் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள், சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு எப்போ உங்களுக்கு தெரிய வரும்னா டிசம்பருக்கு பிறகு தெரிய வரும். நீங்க சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த இதை ஒட்டி வரக்கூடிய செய்திகள் ராகுல் காந்தி அவர்களை விஜய் அவர்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு. அது உண்மையான செய்தி தானா? ஏங்க, ஒரு மக்கள் தலைவரை பலரும் சந்திப்பார்கள். அது எப்போ சந்திப்பாங்க, எப்படி சந்திப்பாங்க, யார் சந்திக்க போறா, அதெல்லாம் குறித்து உங்களுக்கு தெரிய தானே போகுது. ஏங்க, இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டீங்க. ஒரு 75 வருஷமா திமுக என்கின்ற ஒரு சர்வாதிகார ஆட்சியின் கீழே வாழ்ந்து அவர்கள் பண்ணக்கூடிய அடாவடிகள் எல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். ஒரு 8 மாசம் காத்திருங்கன்னு தானே சொல்றோம். ஒரு 8 மாசத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்க போகுது. இந்த சுற்றுப்பயணத்திலே பல அதிர்ச்சிகரமான திமுகவை உறங்க விடாமல் செய்யக்கூடிய பல செயல்பாடுகள் நடக்க போகுது. சுற்றுப்பயணத்தில் ஒவ்வொரு பகுதிகளும் முக்கியமான ஆளுமைகள் கூட எங்கள் கட்சியில் இணையலாம். சில முக்கியமான கட்சிகள் கூட ஆதரவு தெரிவித்து பேசலாம். சில முக்கியமான தலைவர்கள் கூட எங்கள் தலைவரோடு கைகோர்க்கலாம். பல சம்பவங்கள் நடக்கலாங்க. மாற்றம் உருவாக ஆரம்பித்து விட்டது இல்லை களத்தில். இல்லை, அதுதான். அப்போ ஒரு தோராயமாக ஒரு கணக்கு சொல்கிறாங்க. டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், அதுக்கப்புறம் தேமுதிக, விசிக, காங்கிரஸ், இப்படியான எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாகும், அதுக்கான வாய்ப்பு தான் உண்டு அப்படின்னு சொல்றீங்களா? தமிழக வெற்றி கழகம் என்பது மக்கள் கூட்டணி, மக்களோடு கூட்டணி. மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல தான் தமிழக வெற்றி கழகம் சொல்லுவாங்க. அதை நாங்க நடைமுறைப்படுத்த போறோம். எல்லா கட்சியும் மக்களோடு கூட்டணின்னு சொல்லிட்டு யாராவது வெல்றாங்களா? தோத்து தானே போறாங்க. ஒருத்தர் 13 வருஷமா மக்களோடு கூட்டணின்னு சொல்றாரு, ஆனா ஒரு கவுன்சிலர் கூட வர முடியல. அப்போ ஒரு உண்மையான மக்களோடு கூட்டணி செய்த ஒரு கட்சி அதிகாரத்தில் வந்துருச்சு என்கின்ற ஒரு வரலாற்றை தமிழக வெற்றி கழகம் உருவாக்க போகுது. இப்போ கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, தலைவர்கள் வேண்டுமென்றால் அதிமுகவோடு திமுகவோடு இணக்கமாகவும் ஐயா ஸ்டாலின் அவர்களோடு பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் இருக்காங்க பாருங்க, அந்த தொண்டர்களுடைய உள்ளத்தில் தமிழக வெற்றி கழகம் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தான் இருக்கிறாங்க. திமுக செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு நாமும் சேர்ந்து பொறுப்பாகி நம்மளும் விமர்சனத்துக்கு உள்ளாகிறோம். ஒரு மாற்றத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து உருவாக்குவோம் அப்படி என்று ஒரு பேசக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் சமீப நாட்களாக பொதுக்கூட்டங்களே நீங்கள் பார்க்கலாம். இப்போ காங்கிரஸ் கூட பல இடங்கள்ல பேசியிருக்கிறாங்க, இங்கே இருக்கிற கிளி அந்த பக்கம் பறந்து போயிடும் அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்கல்ல. இதெல்லாமே ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடு. கூட்டணி கட்சிகளுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மற்ற கட்சிகளுக்கு ஒரு நம்பிக்கையை எங்கள் தலைவர் ஏற்படுத்தியிருக்கிறாரு. டிசம்பருக்கு பிறகு ஒரு நம்பிக்கையான ஒரு கூட்டணி உருவாகும். ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி, மிக பிரம்மாண்ட ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு கூட்டணி. அந்த கூட்டணி ஒரு அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி டிசம்பரில் தெரியும் அப்படின்றது. இன்னும் இந்த அரசியல் களம் சூடு பிடிக்கும். அப்போ தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours.
MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.